காலேஜே போல ஐயா. ரைட், நினைச்சேன். காலேஜ் மாத்திருங்க, பணம் கட்டிட்டேன், என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் வருஷம் போனான், அதுவும் போகல. திருப்பி அதே வருஷம் 1.5 லட்சம் கட்டி 2வதும் படிக்க வச்சோம், போக மாட்டான் ஐயா அவன். 1.5 லட்சங்கிறதெல்லாம் உண்மையாலுமே சொல்றேன், கிட்டத்தட்ட 8 மாத உழைப்பு. 8 மாசம் உழைச்சா மட்டும் இந்த பணத்தை பார்க்க முடியும். அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் அவங்கள கஷ்டப்படுத்த விடுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவனை கூட்டிட்டு போய் காட்டுங்க. நீங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் அலையறீங்கன்னு காட்டுங்க. அவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், நீ பெத்தல்ல செய் அப்படின்னு சொல்றான் ஐயா அவன். அதுதான் சொன்னேன் இல்லையா முன்னைய, அவங்க வார்த்தைகளே இப்படிதான் இருக்கும். அதனால நீங்க அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நமக்கு தான் அறிவு வேணும். அதனால நம்ம ஞானமா நடந்துக்குவோம். அவங்க சொன்ன மாதிரி தான் பெத்துட்டோம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இப்போ ஏதாவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா மிஸ்ரூட் ஆகி போயிடுவாங்க, நம்மளை விட்டே போயிடுவாங்க. நீ என்ன இருக்கணும்ன்றியா போகணுன்றியான்னு வார்த்தை கேட்பாங்க. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் வேணா வெளியே போய்க்கிறேன் அப்படிம்பாங்க.